ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை தழை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா அந்த தண்ணி கொஞ்சமாக சுண்டுனதுக்கப்புறமா அது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி இருக்கும் இல்லையா, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட தனியா தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி கரைசல் உள்ளே சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம கருவாடை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, கருவாடு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ, தண்ணியாக வேணுமா இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணுமாங்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். தேங்க்யூ.